பல்லடத்துல இருந்து வரோம். இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு இந்த இடம். நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா கைட் பண்ணாங்க. ஒவ்வொரு பெட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்ல வளர்க்குற மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கைட் பண்ணாங்க. இங்க வர வேண்டிய இடம் இது. இது வந்து சும்மா சாதாரணமா வந்து எல்லா இடத்துலயும் விசிட் பண்ற மாதிரி நாங்க நினைச்சு வந்தோம். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது இது ஒன்னொன்னையும் நாங்க எடுத்து ஃபீல் பண்ணி அப்புறம் அதை நாங்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் எம்ப்ராசிங்காக இருந்ததையும் வந்து அதை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ பாம்பு அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் என் சின்ன பையன் பார்த்தா அந்த பாம்பு வந்து ஜாலியாக எடுத்தான். அதுவே பெரிய விஷயம். அப்புறம் இன்னெல்லாம் வந்து பார்த்தா யாருமே வந்து அது பார்த்துருக்கவும் மாட்டாங்க, அப்புறம் தொட்டிருக்கவும் மாட்டாங்க. நாங்கள் அதை பார்த்து தொட்டு அப்புறம் அது கூட ஜாலியாக இருந்ததெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கைடு வந்து ஃபுல் விசிட்டுக்கு கூடயே இருந்தார். அவரும் நல்லா எங்களுக்கு அவர் ஸ்மைல் ஃபேஸோட அப்புறம் எங்களோட பயத்தையும் போக்கி கைட் பண்ணார். தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப க்ளோஸில் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஒரு புது ஆள் மாதிரி எங்களுக்கு தெரியாமல் அவர் பசங்களுக்கும் சரி பிடிச்ச மாதிரியும் அப்புறம் வீட்லேயும் உங்களுக்கும் தகுந்த மாதிரியும் எங்களுக்கும் தகுந்த மாதிரியும் ரொம்ப க்ளோஸாகவும் இருந்தார். அதாவது அந்த மாதிரி ஒரு தம்பி மாதிரி க்ளோஸாக ஃபீல் பண்ண வச்சார். இப்போ பேச்சுலேயும் என்கரேஜ் பண்ணுறதுலையும் அப்புறம் பெட்ஸை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுலையும் அவங்களுக்கு க்ளோஸாக பண்ண வச்சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாகவும் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணார். எங்களுக்கு கொடுத்ததும் சரி, அது எடுத்ததும் சரி, அதுக்கு ஃபீட் பண்ணதும் சரி, எங்களுக்கே தெரியாம சில விஷயங்களை அவர் வந்து பண்ணும்போது எங்களுக்கே அது ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி வந்து அவர் நடந்துக்கிட்டாரு. அதுதான் அவரோட ஹைலைட்ஸ். ஹலோ, நாங்க இங்க பிஎம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணோம், ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணோம், அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி வச்சு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மாதிரி எல்லாம் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச சுகர் கிளைடர், ஃபெரட் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் ரேர் அனிமல்ஸ், என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு இருந்துச்சு. இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். தேங்க்யூ. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நான் தொடுவேன் அப்படின்லாம் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் இந்த இக்வானாலாம் செம்ம வெயிட்டு. ஆனா அதை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அஜய் கைடு சூப்பரா என்கரேஜ் பண்ணி இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பொறுமையா சொன்னாங்க. நான்லாம் ஒரு கட்டத்துல ரொம்ப பயந்தேன், கத்தவெல்லாம் செஞ்சேன். அப்படி இருந்தாலும் விடவே இல்லை. அவங்க என்னதான் நீங்க பண்ணாலும் நீங்க பிடிச்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லா நமக்கு என்கரேஜ் பண்ணி புஷ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கே வா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப பார்க்க வேண்டிய இடம். தேங்க்யூ.